அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரைட் நேயர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபை 237வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். வழமை போன முதலாவதாக மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பா ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். சென்ற வார ஹுத்பா ஹிஜ்ரத் மூலமாகவும் ஆஷூரா தினத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மோமின்களை பொதுவாக ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு தலைவரித்தாடுகின்ற இந்த காலத்திலே ஒரு புத்திசாலி எப்பொழுதும் அந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஆழமாக அவருடைய அறிவுகளை பெற்றுக்கொள்வது, ஆய்வு செய்வதை விட்டும் ஒதுங்கி இருக்க முடியாது. எனவே காலாகால அளக்கூடிய அசம்பாவிதங்களை நாங்கள் தேடி பார்ப்பது, சிந்திப்பது, ஆய்வு செய்வது இஸ்லாத்திலே மார்க்கத்திலே அது ஏவப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. படிப்பினை கண்ணோட்டத்தோடு அந்த குழப்பங்களை ஃபித்னாக்களை நாம் ஆராய வேண்டும். நிச்சயமாக அவருடைய முன்னைய காலத்தை வாழ்ந்தவர்களுடைய நேருடைய சம்பவங்களிலே நம் புத்திசாலிகளுக்கு படிப்பினை உண்டு. அது வெறும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல என்றாலும் அது முன்னால் நடந்த விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய, ஏற்கனவே அதுக்கு முன்னால் வந்த விடயங்கள் வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய, ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நேர்வழியாகவும் மோமின்களுக்கு அது அருளாகவும் இருக்கிறது. சூரா யூசுப் 11 அவசரம். பொதுவாக இன்று ஒரு புதிய புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. அது நமக்கு பல்வேறுபட்ட கண்ணியமான நிகழ்வுகளை ஞாபகமூட்டுகிறது. அதில் மிக அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ் சமூகத்துக்கு வழங்கிய நல்ல அனுகூலங்கள் எல்லாம் அந்த காலத்திலே, அந்த வருடத்திலே முதலாவது முஹர்ரம் மாதத்தில் நடந்திருக்கிறது. ரசூல்மார்களுக்கு மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், இப்படியான சம்பவங்கள் உள்ளத்திலே எப்பொழுதுமே நற்சகுணத்தை உண்பணுகிறது. எப்பொழுதும் நாங்கள் நலவுகளை ஓருடையத்தின் நலவுகளை எதிர்பார்ப்பது, நேர்மறையாக சிந்திப்பது, நன்மாராயம் பெறுவது, மேலெண்ணங்களை ஆதரவுகளை நாங்கள் அடைய முயற்சிப்பது, அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பது, சீரும் சிறப்புமாக அமல் செய்வதோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அது முதலாவது சம்பவம். அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய சம்பவம், ரெண்டுமே உண்மையிலே ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது. அல்லாஹ் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தையும் பாதுகாத்து அநியாயக்கார ஃபிரௌனுடைய படையும் அழித்தான். முஸ்லீம்களை இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவித்தான். ஃபிரௌனிடம் சென்று அவனுக்கு ஏகத்துவ அழைப்பு கொடுங்கள், ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் அத்துமீறி நடக்கிறான், அவனிடம் சென்று மிருதுவாக பேசுங்கள், அவன் சில வேளை சிந்தித்து உணர்ந்து புத்துணர்ச்சி பெறலாம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக மாறலாம். தாஹா 43, 44 அவசரம். மிக உன்னதமான ஒரு பாடம் இருக்கிறது. இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தின் அந்த முறையிலே, அந்த முறை உண்மையிலே ஒரு தாயி, ஒரு அழைப்பாளர் அல்லாஹ் பக்கம் அழைக்கும் பொழுதோ மிருதுவை கையாள வேண்டும், நுணுக்கங்களை கையாண்டு நுட்பமாக அழகிய உபதேசங்களை கொண்டு உரையாட வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய இறைவனின் பக்கம் ஹிக்மத், நுட்பத்தை கொண்டும் நுணுக்கம், வல்மௌஇதத்தில் ஹசனா, அழகிய உபதேசங்களை கொண்டும் அலையுங்கள், அவர்களோட அழகிய முறையில் விவாதம் புரியுங்கள், கருத்தும் பரிமாறிக்கொள்ளுங்கள். அந்நஹன்னு திருத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ராயீலை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செல்லும் பொழுது ஃபிரௌனுடைய படையும் பின்னால் துயர்ந்து வந்தார்கள். பனூ இஸ்ராயீல் ஃபிரௌனை கண்டுவிட்டார்கள். பின்னால் துயர்ந்து வருவதை சொன்னால் நாங்கள் அகப்பட்டு விட்டோம், சிக்கிவிட்டோம். அப்பொழுது உண்மையான மன தைரியத்தோடு ஒரு பதில் கொடுத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உண்மையான நம்பிக்கையான அல்லாஹ்வுடைய உதவியை நம்பிய அப்படியான ஒரு நம்பிக்கையோடு அப்படியான ஒரு வார்த்தையை முன்வைத்தார்கள், பேசினார்கள். நம்பிக்கையான பேச்சை நிச்சயம் அப்படி நடக்காது, நிச்சயமாக என்னோடு என்னுடைய இரட்சகன் இருக்கிறான், அவனுக்கு வழியை காட்டுவான். ஷுஆரா 62 அவசரம். இது இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே ஒரு பெரும் பாடம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா விடயங்களை ஹைராக்குவான், சிறப்பாகுவான். அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வையுங்கள் ரப்போடு. எப்பொழுதுமே இந்த சம்பவங்கள் நபிமார்களுடைய செய்திகள் மூலம் படிப்பினை பெறுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து சிரமங்களை அகற்றி வைத்தது இதெல்லாம் படிப்பினைக்குரிய சம்பவங்கள். யக்கீன், உண்மையான மன தைரியம், மன உறுதிக்கு ஏற்றவாறு ஈமான், ஆழமான ஈமான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததனால்தான் அல்லாஹ்வுடைய உடனடியான பதில் கிடைத்தது. நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் வஹி அறிவித்தோம், உங்களுடைய அசாவை கடலில் அடியுங்கள் என்பதாக. எனவே கடல் பிளந்தது. ஒவ்வொரு கூட்டத்தார்களும் பெரும் மலை போன்று கடலிலே பயணித்தார்கள், கடல் பாதை பிறக்கப்பட்டு. சூரா ஷுஆரா 63 அவசரம். என அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழித்தான். அதே ஆஷூராவுடைய தினத்திலே முஹர்ரம் 10. அது உண்மையிலே ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர்களோடு சேர்ந்து ஈமான் கொண்ட பனூ இஸ்ராயீலுக்கு ஒரு நல்ல ஒரு உபகாரமாக, அருள் பாக்கியமாக அமைந்தது. மூசா நன்றி மனப்பான்மையோடு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்டார்கள் அந்த நாளை. அதே போன்று பனூ இஸ்ராயீல் நோன்பு நோட்டார்கள். அது இப்படித்தான் இந்த உதவி, அல்லாஹ்வுடைய உதவி ஊர்ஜிதமாக அவர்களுக்கு ஏற்பட்டது, கிடைத்தது. இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அதே போன்று ஹிஜ்ரத்துடைய சம்பவம், நபியுடைய ஹிஜ்ரத்துடைய சம்பவமும் மார்க்கத்துடைய பல விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவமாக அமைந்திருந்தது. அதிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.
நீ அவருக்கு உதவி செய்யவில்லை, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். அவர்களை காபிர்கள் இரண்டு நபர்களை அவர்களை அபூபக்கர் அவர்களையும் இருவரில் ஒருவராக இரண்டு பேரை வெளியாக்கிய பொழுது ரெண்டு பேரும் அந்த சவுர் குகையில் தங்கியிருக்கும் பொழுதோ தன்னுடைய தோழரை பார்த்து அபூபக்கர் அவனை பார்த்து லா தஹசன், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தை ஒரு பாடம். தௌபா 40 அபூபக்கர் சொன்னார்கள், அல்லாஹ் மீதானே ரசூலுல்லாஹ் அவனை ஒருவன் தன்னுடைய கால் பாதத்தின் பகுதியில் பார்த்தால் எங்களை கண்டுகொள்ளும். மலையடி வாரத்துக்கு வந்து விட்டான். அந்த துவாரத்தில் இருக்கிற இடையில் நின்று கொண்டிருக்கிறான். கீழே பார்த்தால் இவர்கள் விளங்கி விடுவார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையான ஒரு நாவோடு சொன்னார்கள், அளித்தார்கள் அபூபக்கர், நாம் 2 பேர் அல்ல, 3வது நம்மோடு அல்லாஹ் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம். அல்லாஹு அக்பர். இதுதான் உண்மையான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக. உண்மையில் இந்த கண்ணியமான சம்பவங்கள் மூலமாக முஸ்லீம்கள் உமருடைய காலத்திலே இந்த சம்பவத்தை வைத்து தான் அதாவது திகதி முடிவெடுக்கப்படுகிறது. புத்தாண்டு முதல் மாதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த இஸ்லாத்துடைய வரலாற்று தாயகத்துக்கான அந்த தாயகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்ட அப்படியான நிகழ்வை வைத்து முஹர்ரம் ஒன்றை கொண்டு புது வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே அப்படியான விடயங்களை நாம் பின்பற்றுவதற்கு கண்ணியம் அடைவது நம்முடைய மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாகரிகமுள்ள ஒரு சமூகம். எனவே ஒரு காலாகாலம் வருடம் இப்படித்தான் நம்முடைய வரலாறு நெடுகிலும் நம்முடைய சரித்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகமே பொதுவாக இப்படியான சம்பவம் குர்ஆனிலே அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை நல்ல செழிப்பான நிலைமைகளை ஏற்படுத்திய சம்பவங்கள் உள்ளது. அப்படியான சம்பவங்களிலிருந்து எப்பொழுதுமே ஒரு முஸ்லீம் ஃபித்னா ஏற்படும் பொழுது அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும், நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற படிப்பினை இருக்கிறது. எப்பொழுதுமே தேவையில்லா விடயங்களை மூழ்கக்கூடாது. எல்லா விடயங்களையும் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் ரசூல் பக்கமோ அவருடைய பொறுப்புதாரிகளின் பக்கமோ அந்த விடயங்களை முன்வைத்திருந்தால் அதிலே உண்மையிலே நல்ல ஆய்வு செய்து விடயங்களை சட்டங்களை படிப்பினைகளை எடுக்கக்கூடியவர்கள் அதை புரிந்திருப்பார்கள். சோதனை 53 எனவே இஸ்லாம் எப்பொழுதுமே பிடிவாதம் அதேபோன்று அகங்காரம் இப்படியான விடயங்கள் பெருமை போன்றவற்றை அகற்றி எப்பொழுதும் ஒற்றுமை சார்ந்து சமாதானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மார்க்கம். எப்பொழுதுமே கட்டி எழுப்புவது, சீர்குலைப்பதல்ல, சீரமைப்பது, செழிப்பாக்குவது, வளர்ச்சி ஏற்படுத்துவது, அபிவிருத்தி ஏற்படுத்துவது, செழிப்பு வளர்ச்சியின் பக்கம் தூண்டக்கூடிய மார்க்கம். எப்பொழுதுமே சேதப்படுத்துவது, குறை ஏற்படுத்துவது, ஒன்றை இல்லாதொழிப்பது, சீரழிப்பது அல்ல இஸ்லாம். எப்பொழுதுமே இன்று யுத்தங்களை நிறுத்துவது மிக அவசியமான ஒரு கடமையாக இருக்கிறது. போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரில் வாழக்கூடிய மக்களும் நிம்மதி, சந்தோஷம், பாதுகாப்பின் பக்கம் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். நேர்வழியின் பக்கம் தேவை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இம்மை மறுமை நலவுகளை நீங்கள் சுயர்த்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்குவதற்கு போதுமானவன். அவன் சிறந்த பொறுப்புதார். எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுடைய இரத்தங்களை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய ஒற்றுமைப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே உண்மையிலே உபகாரி, பேருபகாரி, அல்லாஹ் தயாளத்தன்மை உள்ளவன். எப்பொழுதுமே அவர்களுக்கு நேரான வழியை காட்ட வேண்டும். அவன் கொடையாளி என்று சொல்லிவிட்டு முதலாக ஹுத்பாவை ஈமான்தார்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்க உதவி செய்ய, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய கால் பாதங்களை ஸ்திரப்படுத்துவான் என்ற முஹம்மத் 7வது வசனத்தை ஓதி பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து மருத்துவ இஸ்திக்ஃபார் செய்து துஆ பெறாத்தின் முதலாக ஹுத்பா முடித்துவிட்டு ஹம்சரவாத் தக்வாவுடைய வசதி 2வது ஹுத்பா ஆரம்பித்து தக்வாவை கட்டிச்சாதனம் பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சிறந்த கட்டிச்சாதனம் அது தக்வா தான். பக்ரா 197 வசனத்தை ஓதி மூமின்களை பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நபியோடைய மிக சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. உண்மையிலே ஈடேற்றத்துக்கு ஃபித்னாக்களிலிருந்து தற்பாதுகாப்பு அடைவதற்காக வேண்டி மிக சிறந்த முன்னுதாரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, கடைபிடிப்பது, அதோடு நல்லெண்ணம் வைப்பது, உண்மையான முறையில் அழகான முறையில் அல்லாஹ்வின் தாக்குள் வைப்பது. எனவே அல்லாஹ்வுடைய அந்த கடந்த கால வரலாறுகளை ஞாபகம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நன்றி செலுத்துங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் பாருங்கள், அந்த அப்படியான உதவி பெற வேண்டிய கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அவர்கள் இருவர்களும் அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆஷூராவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக இப்னு அப்பாஸ் அறியக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். யஹூதிகளை பார்த்தார்கள். அன்றைய நாளிலே ஆஷூரா தினத்தில் நோன்பு நோக்கார்கள். என்னென்னு கேட்டார்கள், இது நன்னாள், திருநாள், இது மூசா கூட்டத்தை பாதுகாத்து ஃபிரௌனுடைய படையும் அல்லாஹ் அழித்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்டார்கள். நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்த மிகவும் அருகதையுடையவர்கள் என்று சொல்லி நோன்பு நோற்று மக்களை நோன்பு நோக்க சொன்னார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே சிறப்பை தேடி ஏனையவற்றை விட சிறப்பை முதன்மைப்படுத்தி தேடி இந்த நாளை ஆஷூரா தினத்தை விட வேறு எந்த நோன்பை நோட்பதை நான் காணவில்லை. அந்தளவுக்கு ஆஷூரா நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சென்ற முஹர்ரம் 9 நாங்கள் நோற்று நோன்பு சென்ற வார ஹுத்பா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ் ஆஷூரா தினத்துடைய நோன்பு நான் அல்லாஹ்வுடைய ஆதரவு வைக்கிறேன் சென்ற வருடத்துடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு வருடத்துடைய பாவம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். எனவே ஒரு நாள் முந்தி 9, 10, 10, 11 படித்துக் கொள்ள வேண்டுமே நபி ஸல்லல்லாஹு ஆசை வைத்தார்கள், விரும்பினார்கள். நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து படிப்பேன். முஸ்லிம் எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே அந்த ஹதீஸோடு ஹுத்பா முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். மகத்தான கூலை பெற்றுக் கொள்ளுங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழுங்கள், முன்னுடைய வாழ்க்கை முன் சமுதாயத்துடைய நல்ல வழிமுறைகளை பின்பற்றுங்கள். எப்பொழுதுமே அதை விட்டு நீங்கள் அணுவும் பிசக வேண்டாம். அது உண்மையிலே கெடுதிகள் ஃபித்னாக்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு அதிலே தான் இருக்கிறது. நவீன நூதனங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, சிரமங்களை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது. வெள்றங்க உள்றங்க எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து மார்க்கத்தை கடைபிடிப்பதில் தான் பாதுகாப்பு மீண்டும் இருக்கிறது. அல்லாஹ் எங்களிடம் கொண்டு நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக என்று அந்த துவாவோடு ஸலவாத் சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துவா பிரஜன ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க